என்ன 45 பேருக்கு நன்றி. 46 ஒரு தடம். அடுத்து 63. என் அண்ணன் கம்மா மீன் ஏலமா எல்லாரும் தட்டுங்கப்பா. மாணவர்லாம் தட்டணும். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சாதி தலைவரோ சமுதாய தலைவரோ கிடையாது. எல்லாரும் சொல்றிய இந்தியாவுக்கே பெருமை, அது வேற விஷயம். தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு தமிழன் என்பது நமக்கெல்லாம் பெருமை. அப்துல் கலாம் ஐயா மாதிரி இந்த மாணவர்கள்லாம் நீங்கள்லாம் படித்து வரணும் ஐயா. நீங்கள்லாம் பெரிய பெரிய அதிகாரியாக வரணும். அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு அந்த அண்ணன் சொல்லுது. நீ பிள்ளை வளர்த்துட்டாலும் புழு புழுன்னு இருக்கும். அப்படி படிக்காட்டா அவனை வர இப்பயே இப்படின்ற இப்படின்னா என்ன தாம் தோம் தீம் படிக்க வைக்க. ஆத்தாமார்களாம் சொல்கிறேன், பிள்ளை வந்தவனையே செல்ல கொடுத்துட்டு அதை கண்காணிப்பது நல்லது. ஆத்தா காலம் மாறிக்கிருச்சு. இந்த மாதிரி இந்நேரத்தில் ஃபோன் வருது பாரு. ஆமாம் என்ன பண்ணுவேன், இலங்கைக்கு அனுப்பின கப்பல் ஓட்டை விழுந்துருச்சு, அதை அடைக்கிறதுக்கு பெப்பிக்கால் தேடிக்கிட்டு இருக்கேன். வாய்ப்புள்ள ராஜா. அதே மாதிரி இந்த ப்ரீபெய்டு கேம் விளையாடுறேன். பொம்மை படம். ஒரு ஊரிலே அசோக் என்று ஒருத்தன் இருந்தான். அவன் ஒரு இட்லி கடை வைத்திருந்தான். பக்கத்தில் இருக்கக்கூடிய தங்கப்பாண்டி தினமும் அந்த கடையை பார்த்த வண்ணம் இருந்தான். இதே நீங்க படிப்பு தங்கப்பாண்டி படிக்கணும். இப்போதான் எல்லாமே செல்ல வந்துருமே. லாடம் கட்டுவது எப்படி? டுபுக் மாட்டு காலோட. கடாய்க்கு காயடிப்பது எப்படி? டுபுக் கட்டையோட. பொம்பளை உரம் மாதிரி பக்கத்து உள்ள போய் கேட்க போனா, ஏக்கா இந்த குழம்பு வைக்கிற ருசியே இல்லைக்கா, என்ன சேர்க்கணும் அப்படிலாம் கேட்பா. இப்போ தேவையில்லை, கூகுள்லேயே. கருவாடு பொரிப்பது எப்படி? டுபுக் டுபுக். அன்னைக்கு ஒரு 2 மணி நேரமாக ஃபோனில் கேட்டுக்கிட்டு இருக்கு டவரில். சுடுதண்ணி வைப்பது எப்படி? டுபுக். அதெல்லாம் வீட்டில் இருந்தான்னு இல்லாட்ட அதுதானே. சுடுதண்ணி வைக்க கூட தெரியாதா? ஆனால் பெண்களை விட இன்னைக்கு சமையலில் தேர்ச்சி பெற்றது ஆம்பளையே ஆம்பளையே ஆம்பளை. காட்டில் கறி வதைக்க தரம்னு என்னை கூட்டு போய் தகப்பாட்டி ஒருத்தன் செஞ்சாட்டா. 15 கிலோ கறியை வெந்து இறக்கும் போது முண்டை போயிலே போட்டுக்கிட்டு வச்சா பார்த்துட்டேன். பார்த்தவனே கிண்டிட்டு சொல்கிறேன், ஆட்டுன்னு சொல்லாதே மச்சான்னு. என்கிட்ட கறி அள்ளி வச்சாங்க. நான் சொன்னேன் இன்னைக்கு வரதா அப்படின்ட்டு. ஏன்னா எச்சியை பார்த்துட்டேன். அதில் 2 பேர் போதலை திண்டு விட்டு சொல்கிறேன், நெய் சேர்த்தீங்களா? ஐயோ எது கணேஷ் போயிலே எச்சிய சி. ஓ நாசமாக போக. எவ்வளோ தூரம் லேசா? ரொம்ப கஷ்டம் தம்பி. அதே மாதிரி ஆண்கள் எல்லாம் சமைச்சு பழகிக்கங்க. இந்த அவரை கைதட்டுறேன். இவன் நாடகத்தை கெடுத்து புரியாம்ப்பா. கெட்டவன் இருக்க ஊரில் நம்ம இருக்கக்கூடாதுரா. அரச்சனா நோட்டீஸை படிச்சிருந்தேன், அதான் எனக்கு மரியாதை. என்ன கருத்திலும் பண்ணலாம் குடியே சார் போய் இன்னரை ஏற்று. ஆமாம் வங்காளி ஏத்தன கல்யாணம் ஆயிடுச்சா? எத்தனை இல்லையே? அதுக்கப்புறம் ஏன் நீங்கள் விட்டீங்க? நல்ல ஒர்க்கு தான். குழந்தைய பார்த்துக்குங்க. அதே மாதிரி அண்ணன் மைசெட்டை போட்டு நல்லா நீ இருக்கணும். ஏன்னா உங்கள் தொழில் உங்கள்கிட்ட இருக்கும்போதே அது தெரியும். நான் அவங்க வேலை பார்க்குற வேலை உண்மையிலே புனிதமானது. அந்த கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். உண்மை தான். கொத்தனாராக இருக்கட்டும், மைசெட்டு பொருளாக இருக்கட்டும், டிரைவராக இருக்கட்டும், ஓட்டுநரை பொறுத்தளவு, என்னையை பொறுத்தளவு கிட்டாச்சி டிரைவர் இந்த கிளம்பிட்டாங்க. இந்த ஓம் சக்தி டிரைவர்னு சொன்னேன்ல, இன்னும் ஒவ்வொன்றா கொண்டு வச்சாரு. இதாவது பரவாயில்ல தம்பி. இந்த சேஜிபி ஓட்டுற ஆளுக, இந்த டாட்டாசி ஓட்டுற ஆளுகள்லாம் பாட்டை போட்டால் பூங்காத்தே அது கருது வண்டிக்காரன் அறக்குலவில் ஓடுறேன். அந்த வயக்காட்டுக்காரன் சுத்துக்கிறது அறுக்க வந்தவன். அவனை ஏற்றி இறக்கிட்டேன். காசு கொடுக்க ஆளக்கானா. ஏண்டா முண்டை நீர்மலைக்கு போயிட்டு இருக்காங்க, நீ தாண்டா பார்த்த வேலை. கருது வண்டி உரிமையாளர்களே, ஓட்டுநர்களே, சத்தத்தை குறைத்து வைத்து. ஏன்னா ரிவல்ஸ் வரும்போது தெரியாது. ஏன்னா விவசாயினுடைய பாதுகாப்பு அவசியம் ஐயா. அதை பார்த்து கொஞ்சம் சவுண்டை குறைச்சிக்கங்க.
பின்னாடி திரும்பி நல்லா பார்த்துக்கிட்டு ரிவர்ஸ் எடுங்க. தம்பி முருகா, உனக்கு தெரியாதுப்பா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம திருச்சுழி பக்கம் காரைக்குளத்தில் நடந்ததுடா. வைக்க பிடிப்பாங்கல்ல, அப்போ மாடை மிதிக்க விட்டு அப்போ சூடு அடிக்கணும். சூடு அடிக்க வெள்ளனை வந்தவங்க என்ன பண்ணிவிட்டாங்க, போர்வை எடுத்துகிட்டு வரல. 5 பேர் எடுத்துகிட்டு வராமல் குளிர் அதிகமாக இருந்திருக்கு, வைக்கலுக்குள்ள ஓய்வு படுத்துட்டாங்க. இவன் டிராக்டருக்காரன் அங்கேருந்து வந்தவன் செய்தி வீடியை பற்ற வச்சுட்டு வேகமாக அடிச்சுட்டு அடுத்து நம்ம அங்கே தொண்டாங்குளம் போகணும்ட்டு அவன் பாட்டுக்கு ஏறி சுற்றிட்டான்டா. கரிச்சு பிடிச்சான் சுற்றிட்டு போய்க்கான். 5 பேரும் உள்ளே கிடந்து செத்து போனாங்க. எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இது உண்மை கதை. அடுத்த வருஷம் நீங்கள் 4 பேரும் படுங்க. அது மருதமணியை டிராக்டர் எடுத்து வச்சு எதில் விட்டேன்? வாயில. நன்றி. உங்களுக்கு நல்ல விஜய் டிவியில் வாய்ப்பு இருக்கும். அவங்களுக்கு போடுங்க. போடலையா? ஐயா, இதுக்காக தானே இவ்வளோ தூரம் வந்தாங்க 4 பேரும். சேப்படியாவா வெடுப்பா, அதுக்கு பாவம் வயிற்று பொழப்புக்காக. ஓகேவா? சாமி இறக்கவா? சாமி இறக்குறேன், நீ ஆடணும். என் அப்பே நீ ஆடு. 6 மணி எடுத்து கொண்டிருக்கும் பெருங்கொண்ட தீனிப்பைய மகன் அசால்ட்டா திம்பேன். 3 வேளை சோறை வாங்கிட்டு 2 தோசை பார்சல்ன்ட்டுவேன். மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை பொத்தப்படுகிறது. அவர் கப்ளிங். கோயில்பட்டி செல்வம் தத்தீன் துவ்வு பலவாத்திய மன்னன் எங்கள் அண்ணன் ஏகே அருள். தாளம் நீல கண்டேன். என்னத்த நீளமாக கண்டையோ நீலகண்டன் அவர்களுக்கு யூடியூப் 2 பேத்துக்கு அப்பு. இந்த யூடியூப் எடுக்கிற 2 பேத்துக்கு போட்டு விடுங்க. என் அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம். என் அண்ணே நல்லா இருக்கியானே? அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஒரு பெருமையான விஷயம். நம்ம இளந்தகுல சார்பாக ஒரு விஷயம் சொல்கிறேன். அவங்க நிறைய விஷயங்கள் இந்த ஷாப் அப்படிதான். இவங்க இந்த 100 நாள் வேலையை வச்சுலாம் பேசுவாங்க. யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க நிறைய விஷயங்களை நாடகத்தில் பண்ணுறாங்கன்னா அது எல்லாமே அவங்க சம்பாத்தியத்துக்காக பண்ணுறது கிடையாது. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம எல்லோரும் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. பட் அதுக்காக எங்களுடைய சார்பாக சிவா, கண்ணன் அப்படிங்கிற 3 பேர்லாம் ஒரு 500 குறையுது. 3 பேர்னா 500 2 பேர் 1000. இன்னொன்று கொடுத்துறாங்க. ஒரு 500 1500. ஓகே, ரொம்ப நன்றி அண்ணே. உன் மனசுக்குள்ளே இருக்க அன்பை வெளிப்படுத்தின. பட் தொண்டே லேது. நீங்கள் மறுபடியும் பேசுங்க. மறுபடியும் சரி. வெரி நைஸ். 3ஆம் நம்பர் ரூமில் படுக்க போடு. நீ உள்ளே வரேன். வெரி நைஸ், பியூட்டிஃபுல். அம்பளி பழுத்து பருவப்படுத்திய என் அன்பு சொந்தங்கள், எங்கள் அண்ணே, ரொம்ப நன்றி அண்ணே. இந்த குளிர்லையும் என் தம்பி கஷ்டப்படுறேன்னு 1000 ரூபா கொடுத்தவார். நீதாயா டிரைவர். யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற என் அன்பு தம்பிகள், ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளியர்கமுள்ள காடமங்கலம் தம்பி முருகன் அவர்களை அழைக்கிறேன். அதனைத் தொடர்ந்து என்னுடைய தம்பி இன்னைக்கு காவல்துறைக்கு ரொம்ப ஒரு பக்கபலமாக உதவியாக இருப்பது ஊருக்காவல் படை. அதில் பணிபுரியக்கூடிய என் அன்பு தம்பி தங்கப்பாண்டி கண்டிலான் தங்கப்பாண்டி முதுகுளத்தூர் அருகாமுள்ள கண்டிலான் மண்ணின் மைந்தன் தங்கப்பாண்டி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த வாரி இவன் எதுக்குடா வர்றேன்? ஆளு வேற தாலி வலச. என் அன்பு தம்பி காடமங்கலம் முருகனுக்கு அவர்களுக்காக நம்ம புதுக்குடி ரகு அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். ஓ அம்மா பெட்டினே. அவ போட வேணாம். இப்போ போய் பார்த்தீங்கன்னா விரச்சு கிடப்பாங்க. என்னுடைய அன்பாலயத்தினுடைய மேனேஜர் நரேன் அவர்களுக்கு பொன்னாடை ஒத்து கௌரவம். நரேன் வாங்க. ஆமாம், யாராக இருந்தாலும் இவர் தான் அன்பாலயத்தினுடைய பொறுப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. நல்ல உள்ளம். நம்ம கிடைத்த ஒரு பொக்கிஷம். ஒரு 4 வீடு இப்போ திறந்து 4 குடும்பத்துக்காக நம்ம கொடுத்தோம். நம்ம அன்பாலயம் பக்கத்தில் அந்த ஒரு குடும்பம் கஷ்டப்படுதுன்னு பெருங்கொண்ட ஒரு கோடீஸ்வரன் இவர். அந்த இறக்க சிந்தனை தான் என் மனுஷன். அதில் வந்தவர் தான் அந்த நரேன். அப்படியே என்னுடன் இருந்து கொண்டார் இவர். அவருக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் என்னை சொல்கிறீங்க ஃபோனை எடுக்க மாட்டாருன்னு.
என் அன்புக்குரிய சொந்தங்களே, என்னுடைய நிலைமையில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு தெரியும். ஒரு நாளைக்கு 500 ஃபோன் வருதுங்கய்யா. ஃபோன் அடித்து ஒரு உதவி வேணும், சாப்பாடு கஷ்டப்படுறோம்னு சொன்னால் நான் அதுக்கு ஏதாவது செஞ்சிருவேன். ஃபோன் அடிக்கிற ஆள் ஒரு 200 கூகுள் பே பண்ணுங்கண்ணே, மண்டை காயுது, கட்டிங் போடணும்னு அடிக்கிறேன். சின்ன பையன் ஃபோன் அடிச்சுட்டு ஒரு சின்ன ஜோக்கு சொல்கிறேன்னுட்டேன். என் நம்பரு உலகம் பூரா தெரியும். இப்போ வந்தாலும் நரேன் அவர் தான் அன்பாலயத்தினுடைய அந்த தொடர் நம்பர் வச்சுருக்காரு. நீங்கள் எல்லோரும் செல்லை எடுத்துக்கோங்க. யாருக்கும் எந்த உதவியாக இருந்தாலும் சரி, ஏதாவது குடும்பம் கஷ்டப்படுது, முதியோர்கள் இங்கே கஷ்டத்தில் இருக்காங்க, நாடகம் பேசணும்னா நான் சொல்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. எல்லோரும் மொபைல் எடுத்துக்கோங்க. 94 86 56 07 26 இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. எந்த பதிலாக இருந்தாலும் நிறைய சொல்லுவார். என் மேலே யாரும் கோபம் கொள்ள வேணாம். நான் சைலண்டில் ஓட்டு தூங்குனாத்தேன் 30 நாள் நான் நாடகம் ஆட முடியும். நான் நாடகம் ஆடினாத்தேன் அன்பாலயத்திற்கு அந்த ஏழை வாழைகளை காப்பாற்ற முடியும். உண்மையை சொல்லிடுறேன். ஃபோனை எடுக்காமல் இருந்தால் நீங்கள் கெட்ட வாரத்தில் வைவீங்க, அதை பூரா போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு விடுங்க, வர்றதுக்கு நாளாகும். நான் அதுக்குள்ளே தேர்ச்சி பட்டுக்கிறேன். எதில் விட்டேன்? வாயில். நன்றி. தொடர்ந்து அதை வாம பண்ணிக்கிட்டே இருங்க. உனக்குத்தான் புலக்காடி வாங்க போகிறேன். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டம் இலந்தைக்குளம் கிராமத்திலே ஸ்ரீ பாமா ருக்மணி சமேத நவநீத கிருஷ்ண நூதன ஆலய அஷ்டபந்த கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் மதிப்புக்குரிய பரமக்குடி காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர் தலைமையிலும், கமுதக்குடி உயர்திரு கிராம நிர்வாகி அதிகாரிகள் அவர் முன்னிலும் மற்றும் இலந்தைக்குளம் கிராம பொதுமக்கள் அன்போடு ஆதரவோடு வெளியூரிலிருந்து வந்த உறவுகள் ஒத்துழைப்போடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிப்பு சபேந்தன், நடிப்பு மன்னன், உங்கள் அபிமான அந்த தங்க நட்சத்திரம் அறந்தாங்கி அருகில் உள்ள மேலப்பட்டு மண்ணுக்கு சொந்தக்காரர் KPA காளிமுத்தவர்கள் இந்த மேடையிலே வேடன் ஒருத்தனாக நடிக்க காத்து கொண்டார். பாட்டுக்கென்று பிறந்த ஒரு பைந்தமிழ் செல்வி. அழகு, மேட தோரணை, குரல் வளம், பேச்சாற்றல் அத்தனையும் தேர்ச்சி பெற்று அவர்கள் பேரை சொல்வதற்கு கூட இந்த மேடையில் நான் தகுதி இல்லை. வந்த வள்ளி எம்ஏ. வள்ளியம்மா எம்ஏ படிச்சிருக்காங்க. அவங்க ஆத்தாப்பை இன்சில் எம்ஏ, இல்லைன்னா இன்னைக்கு நகைச்சுவையை கெடுத்து விட்டுருவேன். எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று இவர் பிறந்தாரா, இவருக்கென்று பிரசவம் பார்த்தார்களா? பிரசவமா? இவர் தாய் தப்பன் ஈன்றது அகில உலகத்துக்கு இவர் குரல் சென்று போக வேண்டும் என்பதற்காகவா? அப்படி ஒரு நாரதர் பிறந்தகை இங்கே வந்திருக்கிறார். மருதமணி கிடையாது, அவன் அத்தக்கூலி சம்பளத்துக்கு வந்தவன். எடுத்து விட்டிய நகைச்சுவே. என் அன்பு அத்தான் டிகிரி ஓல்டு சிமெண்ட் முடை அத்தனையும் தேர்ச்சி பெற்று இருப்பார். வந்து நின்றார் என்றால் இது குபேரனா, கருப்பசாமியா, நாரதரா என்று தெரியாது. ஆனால் உருவத்தை வைத்து இடப்படக்கூடாது. உள்ளத்திலே நல்லவர், குரல் வளத்திலே இனிமையானவர் TR மகாலிங்கம் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்க. இந்த டீயை இறச்சிட்டேன். இந்த இழந்த கோலம் டீ சாவு மட்டும் எப்படியும் 17,000 தாண்டிடுறேன். ஊற்றி விட்டு போய் பிடிச்சிட்டு ஆறுமணிய கலையரசு உண்மையில் ஏழை முண்டை அவங்க சிரிக்கணும்டா. எனக்கு சிரிப்பு வருது. அப்போ போயிட்டு மானாமலை போய் வாம பண்ணிட்டு வரியா? நீ பெட்டியில் உட்காருனே. என்னடா அது ஆளாத்தி எடுக்கிற மாதிரியே. ஆறுமணிய சக்கரவர்த்தி ஏன்னா என் தம்பி மாதிரி. நீங்கள் எல்லாம் தீபாவளிக்கு நம்ம சொல்லுவோம் அணி உண்டை கையில் பிடிச்சி எறிவோம்ண்டு. இவன் தாயா தீபாவளியை கெடுத்தவே. இவன் கட்டிங்கே பித்த உடம்பு முண்டைக்கு ஏறிடுறான் இந்த பெட்டிக்காரன்ட்டேன். இவன் என்ன பண்ணி விட்டேன், முத நாளே பக்காடி லெமன் ஒரு புள்ள சாப்பிட்ருக்காப்பா. சாப்பிட்டு கறி வதைக்கிறதுக்கு பொண்டாடிக்கிட்டேன். லேது வெறுவயத்தில் அடித்தா தாண்டி உள்ள உள்குடல் வேலை செய்யும் அப்படின்னு சரியான போதையில் விடிஞ்சு விடியாமல் மயம் இருக்கேன். 3வது படிக்கிறான் பாவம். அவனை கூட்டிக்கிட்டு போய்வேன். அப்பா வெடி வைக்கிறேன், நீ ஒன்று ஒன்றா எடுத்து கொடுறான் இருக்கேன்.
இவன் போய் குனிஞ்சு வைக்கும்போது முண்டை நெஞ்சு கட்டிட்டு சட்டி ஓடலை இவன். ஆமாம் ப்ரோ, சட்டி போடலவன் வெளியே குனிஞ்சு இப்படி அணிவுண்டை வச்சிருக்கேன். மயம் மயம் பின்னாடி நின்றவன் எப்பா ஏய் இருடா அணிகுண்டை அப்படி வச்சிருக்கும் போது குனிஞ்சிருக்கேன். மயம் பின்னாடி நின்றவன் என்னப்பா இதில் ஒரு சரஸ்வதி வெடி இருக்குன்னு இருக்கேன். இவன் சொல்லியிருக்கேன் 2 பேரும் மாற்றி மாற்றி வச்சா தாண்டா வேமா வெடிக்க முடியும், நீ வச்சு விட்றான் இருக்கேன். பின்னாடி இப்படி வச்சு தீபாவளிக்கு பூரா கம்மா தண்ணியிலே படுத்து கிடந்திருக்கேன் புண்ணு. வீட்டில் போனவனே சொல்லியிருக்கேன் வேமா போரிங் பவுடரை அனுப்புண்டு. அது அந்த நேரம் பச்சி ஓட்டிருந்தது கையோட அமுக்கி விட்டுருக்கு எரிஞ்சு. இப்படி ஒரு உள்ளத்தை எங்கனையும் பார்க்கலாம். அடுத்த வருஷம் வந்து தரச்சக்கரை வைங்க சுற்றி மசுரை கிளச்சி விட்டு. ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசையமது பாசத்துக்குரிய அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஆறுமணிய பின்பாடல். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் என் அண்ணனை கேளுங்கள், என்னென்ன தேவைகள் என் ராதாவை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா, வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா. வெள்ளை இளஞ்சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள், சொர்க்கம் அதை தட்டுங்கள், விண்ணை தொடுங்கள். நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா, வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா. வெள்ளை இளஞ்சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள், சொர்க்கம் அதை தட்டுங்கள், விண்ணை தொடுங்கள். பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை, ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை. ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்தேன், என் கண்ணில் ஈரமில்லை.
அண்ணன் ராதாவை கேளுங்கள், என்னென்ன தேவைகள். அண்ணன் ராதாவை கேளுங்கள், ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. கைதட்டலாம். நம்மளை அத்தனை பேர்த்தையுமே ஒரு தோப்பு குயில் ஒரு தோப்பு கரைச்சான்னு வாங்கினேன் அவன். உண்மையிலேயே இதுக்கே வாழ்த்துக்கள். என்ன வடிச்சா அந்த டீயில் கவனமாக இருக்கேன் பாரு, ஆறிருமா. இவர் 2ஆம் இடத்தை பிடிப்பாரா? அண்டே சரியாடா. மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க உதவார், ஒரு தாயத்தை போடு, ஒரு கல் போடு. நத்திந்துவும் நத்திந்துவும் நத்திந்துவும். இன்னைக்கெல்லாம் ஒரு மிருதங்க சக்கரவர்த்தியை சந்திச்சேன். சொல்ல கொள்ளைக்குள்ள போற உள்ள அப்படி பாண்ணே அஷ்டாண்ட நீர்மலை அடியா கண்டங்குறாங்க. நான் கண்டங்குறாங்கன்னு வெத்தலை மட்டும் 4 கிலோ வாங்கி போடு. என்னைக்கு கவட்டில் போக போறியும். கோயில் பற்றி செல்வம் நத்திந்தும் மிருகத்தை இசைப்பார்கள். நாண்டெல்லாம் அந்த அந்த வெள்ளை சட்டை கட்டக்கட்டமாக போட்டுக்கல, எந்திரிச்சு வீட்டுக்கு போப்பா. நீ என்னை பார்த்து ஏன் சிரிக்கிற? முருகா அந்த பயலை பாருப்பா, கெக்க ஓடுறான்டா. உண்மையிலே மிருதங்க சக்கரவர்த்திக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். நம்ம நகைச்சுவைக்காக விளையாடுறோம். ஆனால் தினசரி நாடகத்துக்கு வந்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய இந்த கலைஞனை எம்கேஆர் தலைவணங்குறேன். வாழ்த்துக்கள் ஐயா, நல்லா இருங்கய்யா. எங்கள் அண்ணன் சொல்லவே தேவையில்லை. ஏகே அருள் புதுக்கோட்டை திறமையான ஒரு ஆல்ரவுண்ட். அது வாசிக்காத இன்ஸ்ட்ருமெண்ட்டே கிடையாது, இசை கருவியே கிடையாது. இன்னும் கருவல்ல தான் வாசிக்கலை. கருவை கட்டையை பிடிங்கிட்டே அவன் வாசிக்கலேன்ட்டேன். பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, அதிரடி எங்களது புதுக்கோட்டை சூப்பர் ஸ்டார் ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள்.
அண்ணே, இங்கே கிருஷ்ணருடைய ஆலயத்தில் கும்பாபிஷேகம். உண்மையில் அண்ணே, இந்த கிருஷ்ண பெருமாள் அவர் தான் அவர் அவதாரம். அவருக்கு பிடித்த ஒரு இசை இருக்குது, அதை வாசிங்கண்ணே. இதுதான் பெருமாளுக்கு உகந்தது, கிருஷ்ணனுக்கு உகந்தது. நன்றி அண்ணே. சின்னதாக ஏதாவது ஒன்று வாசினே. தேடுறேன், என்ன ஒன்று காத்திருக்கான். முத்துச்சாமி எக்ஸ்பிரஸ் இடவழி நின்றதால் தாமதம். நல்ல வாசிப்புடா, சூப்பர் அண்ணே. இவருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க அண்ணனுக்கு. இந்த பேர் போதும்ண்ணே, இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு உன்னை அசைக்க முடியாது. முண்டுக்கல்லாரு சிறந்த முறையிலே. நீ என்ன செய்ய போற, என்ன செய்ய போற? நம்ம கொடுத்து வச்சதா நங்கு நங்குன்னு 2 மசுரை ஊத்து விடு. புதுக்கோட்டையை சேர்ந்த இது இதான லேஜானால சொல்ல சொல்ல பொறுப்பையா எடுத்து சொல்லு. இது தீபாவளிக்கு இல்லை, இது இப்போ நடந்தது பொங்கலுக்கு. போதையில் வரும்போது பனி அதிகமாக இருந்திருக்கு. ரோட்டில் காளை மாடு தப்பி நின்றுருக்கு. என்ன டோல்கட்டு கம்பி ஓட்டிருக்காங்கன்னு நினைச்சு சரின்னு மாடு இறங்கிருச்சு. ஊட வரைக்கும் மாடு தப்பிருச்சு. ரிம்முள்ளையே கிரிச்சு கிரிச்சு. புதுக்கோட்டை நீலகண்டன் அவர்கள் சின்தாளம். தம்பி இங்கே வாவே. இந்த இதுக்கு தானே போன மேடையில் உன்னை கம்பு கூட்டில் அடித்தேன். யார் அனுமதியோட இத்தனை குத்துனேன்? நீலகண்டா உனக்கு தெரியாது, ரைடு ஓவர். இப்போ கணேஷ் பேல கூட விட்டுருவாப்பா. அது 2 வருஷம் தண்டனை. இந்த இருக்கல தாலாம் போடக்கூடாது. ஏய் உனக்கு தெரியாது, அன்னைக்கெல்லாம் புதுக்கோட்டை பக்கம் வெட்டி விட்டாங்கப்பா. ஏய் இந்தா இல்லை இந்தா அவ்வளோதான். போய் மண்டி ஓட்டு வாம பண்ணு. என்ன எங்கனே மண்டி ஓட்ட? என்ன மண்டி போட்டாத வாபம் பண்றது? தூண்டிக்கு நீ சாமியை அழைக்க போறேன். இந்த இளந்த குளத்தில்